ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிருஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2024-25 ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் 3 மை ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த யூனிட்டை எப்படி நடத்துகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட் முடியும் போது 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒருத்தருக்கொருத்தர் வாய்மொழியாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் வாழ்த்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரோபாட் எக்ஸ்போ கதையை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நாம் ஓரலாக கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கதையை படித்து கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இன் ஸ்பேஸ் கதையை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு நாம் ஓரலாக கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கதையை படித்து கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டாப்பிக்கை பற்றி சிம்பிள் சென்டென்ஸ்களை பேச தெரிஞ்சிருக்கணும். அலுவல் முறை கடிதம் இல்லாமல் இன்ஃபார்மலாக, அதாவது சாதாரணமாக லெட்டர் எழுத தெரிஞ்சிருக்கணும். இப்போ டே 1க்குரிய ஆக்டிவிட்டீஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. டே 1 க்ரீட்டிங்ஸ். நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு வாட் டு வி டூ எவ்ரிடே இன் அவர் கிளாஸ் அப்படின்னு கேட்க அவங்க வி லிசன், வி லுக், வி சிங், வி டாக், வி ரீட், வி ரைட் இப்படி சொல்லணும். இந்த க்ரீட்டிங்ஸை இந்த யூனிட் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். இன் அண்ட் அவுட். ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி நாம் நடுவில் நின்றுக்கிட்டு அவங்கள ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக இன் அவுட் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லணும். மொதல் ஸ்டூடெண்ட் இன் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்க அவுட், அதுக்கு அடுத்தவங்க இன், இப்படி மாற்றி மாற்றி சொல்லணும். நாம் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு நாம் கிளாப் பண்ணுறதை நிப்பாட்டி ஸ்டாப் அப்படின்னு நாம் சொல்ல, அப்போ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கடைசியாக சொன்னாங்களோ அவங்க வட்டத்துக்குள்ளே ஒரு ஸ்டெப் முன்னால் வந்து நிற்கணும். அவங்க இன் சொல்லியிருந்தாங்கன்னா நாம் அவங்கக்கிட்ட வாட் டு யூ சி இன் யுவர் ஹவுஸ் அப்படின்னு கேட்க அவங்க இன் மை ஹவுஸ் ஐ சி மை ஃபாதர் அப்படின்னோ, ஐ சி மை பெட் அப்படின்னோ, ஐ சி மை சோஃபா, டிவி, இந்த மாதிரி அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை சொல்லணும். அவங்க அவுட்னு சொல்லியிருந்தா நாம் வாட் டு யூ சி வென் யூ கோ அவுட் அப்படின்னு கேட்க வென் ஐ கோ அவுட் ஐ சி கார்ஸ், ட்ரீஸ், டாக்ஸ் இப்படின்னு அவங்க என்ன பார்த்தாங்களோ அதை சொல்லணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாம் சான்ஸ் கொடுக்கணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி. இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி ரோபாட் எக்ஸ்போ. இது 4th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை தமிழில் நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். டிஹெச்பி அனெக்ஷரில் உள்ள பிக்சர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காமிச்சு பஞ்சு மிட்டாய் எங்கே வாங்கினீங்க, ஜெயிண்ட் வீலை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, பெரிய அப்பளம் எங்கே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டு எக்ஸிபிஷனில் நாங்கள் வாங்கியிருக்கோம், ஜெயிண்ட் வீலை எக்ஸிபிஷனில் பார்த்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு நாம் என்கரேஜ் பண்ணணும். ரோபாட் எக்ஸ்போ ஸ்டோரியை பைலிங்குவலாக இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் சொல்லணும். தேவைப்படுற இடங்களில் ரீடிங் கார்ட்ஸ் நாம் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டு அவங்கக்கிட்டேருந்து நாம் பதில் வாங்கணும். ஒவ்வொரு பாராவையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு உரிய கொஷின்ஸை கேட்டு ஆன்சர்ஸை வாங்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்பாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு பேராகிராஃபை கொடுத்து அவங்கள ரீட் பண்ண சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பேராகிராஃபை அவங்களோட ஒர்க் புக்கில் ரீட் பண்ணி கொஷின்ஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அவங்க 3 டீமும் ஃபினிஷ் பண்ணினதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக எழுந்து ஹோல் கிளாஸ்க்கும் ரீட் பண்ணி காட்டணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி. இன்ட்ரடியூசிங் த ஸ்டோரி லாஸ்ட் இன் ஸ்பேஸ். இது 5th ஸ்டாண்டர்டுக்கான ஆக்டிவிட்டி. யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட் நேமை கேட்கணும். உன்னோட ஃப்ரெண்டு கூட லீவ் அன்னைக்கோ இல்லை வார கடைசிலையோ எங்கே போக விரும்புவ அப்படின்னு கேட்டு அவங்க சொல்கிற ஆன்சரை அக்செப்ட் பண்ணிக்கணும். அமுதன், நிலவன் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேரும் ஒரு இன்ட்ரெஸ்டான பிளேஸ்க்கு போனாங்க. அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டு அவங்களோட ஆன்சர்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு அவங்க எங்கே போனாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? இப்போ நான் சொல்ல போகிற கதையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கதையை பைலிங்குவலாக சொல்லணும். இந்த கதையை தமிழில் ஒரு வீடியோவாக தனியாக போடுறேன்,
தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பாராவையும் சொல்லிவிட்டு இந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் கேட்கணும். இப்போ கிளாஸை 3 டீமாக பிரித்து ஒவ்வொரு பாராவை ஒரு டீமுக்கு கொடுத்து அவங்க ஒர்க் புக்கில் அதை ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க நாம் என்கரேஜ் பண்ணணும். எல்லாரும் அவங்களுக்கான டாஸ்க்கை முடித்ததும் ஆன்சரை கிளாஸ்க்கு சத்தமாக ரீட் பண்ணி காமிக்கணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டி முடியுது. டே 2 இன் அண்ட் அவுட். ஃபஸ்ட் டே ப்ராக்டிஸ் பண்ண இன் அண்ட் அவுட் அதவே நாம் ரிப்பீட் பண்ணணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி ரோபாட் எக்ஸ்போ. இந்த சென்டென்ஸ்களை தனித்தனி ஸ்ட்ரிப்பில் எழுதி ரெடி பண்ணி வச்சுக்கணும். கிளாப் இட், ஸ்டாம்ப் இட். ஒரு வட்டம் போட்டு அதுக்கு நடுவில் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப் உள்ள ட்ரேயை வச்சிடணும். ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டிட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு ஸ்ட்ரிப்பை எடுக்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க அனிதா விசிட்டட் எ ரோபாட் எக்ஸ்போ அந்த ஸ்ட்ரிப்பை எடுத்து ரீட் பண்ணாங்கன்னா அது கரெக்டான சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளாப் பண்ணி அந்த சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணணும். தப்பாக இருந்துச்சுன்னா அவங்களோட காலை தரையில் தட்டி நோ சொல்லி கரெக்டான சென்டென்ஸ் எதுவோ அதை சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு an ant robot sat on அனிதாஸ் ஷோல்டர் அப்படின்னு ரீட் பண்ணாங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் காலை தரையில் தட்டி நோ a butterfly robot sat on அனிதாஸ் ஷோல்டர் அப்படின்னு சொல்லணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாம் சான்ஸ் கொடுக்கணும். இந்த ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா கரெக்ட் சென்டென்ஸ்களை போர்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஒர்க் புக்கில் அந்த சென்டென்ஸ்களை ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணணும். அவங்க ஜோடியாக உட்காந்து ரீட் பண்ண சொல்லணும். ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் த ஸ்டோரி லாஸ்ட் இன் ஸ்பேஸ். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் 2 செட் ரெடி பண்ணிக்கிட்டு ரீட் பண்ணி காமிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்பாக டிவைட் பண்ணி ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு செட் ஆஃப் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸை கொடுத்து கரெக்டான சீக்வென்ஸில் அவங்கள அரேஞ்ச் பண்ண சொல்லணும். எந்த குரூப் ஃபஸ்ட்டு முடிக்குதோ அவங்கள நாம் அப்ரிஷியேட் பண்ணணும். அடுத்து ஒரு டீம் ரீட் பண்ண இன்னொரு டீம் ரிப்பீட் பண்ணணும். ஒர்க் புக்கில் இந்த சென்டென்ஸ்களை அவங்க அண்டர்லைன் பண்ணணும். ஜோடியாக உட்காந்து அவங்க கிளாஸ்க்கு அதை ரீட் பண்ணி காமிக்கணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இந்த யூனிட்டோட மீத பகுதிகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.